ஹலோ நண்பர்களே, வணக்கம். என்னுடைய ரவிசங்கர். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். புதுசாக வந்து ஒமிக்ரான் அப்படின்னு சொல்லி ஒரு வைரஸ் வருது. ஸோ ப்ளீஸ் பி சேஃபாக இருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். டாபிக் அதெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல் சீலோட எப்படி கால்குலேட் பண்ணி அதை வந்து அசம்பிள் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து சென்ட்ரிஃபியூகல் பம்ப். நீங்கள் வந்து இந்த மாதிரி பம்ப்ஸ் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. எல்லா யூட்டிலிட்டி ஏரியாஸில், எல்லா கெமிக்கல் ஏரியாஸ்லையும் இந்த மாதிரி பம்ப் இருக்கும். இந்த பம்போட ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் சீல் லீக். இந்த சீல் லீக்காக இந்த மெக்கானிக்கல் சீலை எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த சீலை வந்து கரெக்டாக கம்ப்ரெஷன் ஃபிட்டிங்கில் வந்து வைக்க போகிறது தான். அது ஒரு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பம்போட இம்ப்ளரை கழட்டிடுறோம். இம்ப்ளரை கழட்டி முடித்ததுக்கப்புறம் அது உள்ளே இருக்கிற சின்ன சின்ன கேஸ்கட்ஸ் இருக்கும், டெஃப்லான் கேஸ்கட்ஸ். அந்த கேஸ்கட்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இதான் வந்து பேக் பிளேட்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து ஸ்டீலோட ஸ்டஃபிங் பாக்ஸே வந்து இதில் தான் உட்காந்துட்ருக்கும். ஓகே, அந்த ஸ்டீலோட ஸ்டஃபிங் பாக்ஸ் தான் நீங்கள் அங்கே 4 போல்ட்டு தெரியுது பார்த்தீங்களா, அந்த போல்ட்டோட உள்ளே தான் வந்து ஆக்சுவலாக சீலே உட்காரும். இது கால் 2 பேர் சொல்லுவாங்க, நார்மலாக கிளாண்ட் பிளேட்னு சொல்லுவாங்க. பட் இது கிளாண்ட் கிடையாது, இது மெக்கானிக்கல் சீல். அதனால் வந்து இது மெக்கானிக்கல் சீல் ஸ்டஃபிங் பாக்ஸ் எண்ட் பிளேட். ஓகே, இப்போ 4 போல்ட்டையும் வந்து நம்ம கழட்டி பிடிச்சோன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சீல் இருக்கும். அந்த சீல் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷாஃப்ட் ஸ்லீவ்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்லீவில் தான் உட்காந்துட்ருக்கும். இப்போ நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி வைக்க போகிறது கூட அந்த ஷாஃப்ட் ஸ்லீவில் தான் எந்த இடத்துல வந்து அந்த மெக்கானிக்கல் சீல் உட்காரணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, எதுக்காக இதை வைக்க போகிறோம் அப்படின்னா, இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக கேல்குலேட் பண்ணி வைக்கல அப்படின்னா சீல் கம்ப்ரெஷன் வந்து கரெக்டாக இருக்காது. ஒன்று நீங்கள் ரொம்ப ஓவர் டைட்டில் ஃபிட் பண்ணுவீங்க, இல்லை அப்படின்னா ஓவர் லூஸாக ஃபிட் பண்ணுவீங்க. ஸோ லீக் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா, எப்படி அந்த லென்த்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அந்த ஷாஃப்ட்டோட ஸ்லீவுக்கு ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ஷாக் பீஸை நல்லா தடவிட்டு நம்ம ஏன்னா இதில் மார்க்கிங் போட போகிறோம். இப்போ அந்த மார்க்கிங் போடணும் அப்படிங்கும்போது வித்தவுட் சீல் நீங்கள் வந்து ஸ்டஃபிங் பாக்ஸை மாட்டாமல் வித்தவுட் சீல் இந்த இம்பலரோட எண்ட் பிளேட்டை வந்து ஃபிட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்லீவை ஃபிட் பண்ணிடணும். ஷாஃப்ட்டில் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வெறும் இந்த எண்ட் பிளேட்டை போட்டுட்டு ஃபிட் பண்ணிவிட்டு அதே மாதிரி அதுக்கு இம்பில்லரை கூட வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மாட்டிட்டு நார்மலாக பம்ப் எப்படி அசம்பிள் பண்ணிடணும் அதே மாதிரி ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிடணும். பட் வித்தவுட் ஸ்டஃபிங் பாக்ஸ், அந்த சீல் யூனிட் இல்லாமல். ஓகே, இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு நமக்கு பேக் சைடில் இந்த எண்டு பிளேட்டு எவ்வளோ தூரத்தில் ஸ்லீவுக்கு வந்திருக்கு, அந்த ஸ்லீவோட டிஸ்டன்ஸு எவ்வளோ தூரம் கவர் பண்ணியிருக்கு இந்த பேக் பிளேட் அப்படின்றதான் நம்ம செக் பண்ணுறதுக்காக தான். ஏன்னா நமக்கு அந்த மெஷர்மெண்ட்லாம் வேணும். அப்போ தான் நம்ம வந்து அந்த ஸ்லீவில் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த மெக்கானிக்கல் சீலை வந்து எவ்வளோ டெப்த்தில் உட்கார வைக்கணும் அப்படின்ற லென்த்தை நம்மளுக்கு தெரியும். நம்ம இந்த மார்க்கிங்லாம் போடல அப்படின்னா உங்களுக்கு எங்கே உட்காரணுமோ நமக்கு அந்த லென்த்தை வந்து சரியாக கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, பார்த்திங்களா, இப்போது அந்த ஸ்லீவுக்கு ஒரு மார்க்கிங் போடுறோம். எப்படி போடுறோம் அப்படின்னா, ஏதோ ஒரு சின்ன சாக், ஒரு கத்தி மாதிரி எடுத்துக்கிட்டோ இல்லை சின்ன ஒரு ஹெக்ஸா பிளேடு மாதிரி எடுத்துகிட்டு லைட்டாக அந்த ஸ்லீவ் எட்ஜில் வச்சு நம்ம சுற்றினோன்னா மார்க்கிங் வந்துடும். ஒன்ஸ் மார்க்கிங் விழுந்த உடனே நான் டிஸ்மேண்டில் பண்ண போகிறீங்க. இந்த இம்பல்லர் டிஸ்மேண்டில் பண்ணிட்டு எண்ட் கவர் டிஸ்மேண்டில் பண்ணிட்டு அந்த ஸ்லீவை வந்து வெளியே ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், மெஷர்மெண்ட்டை லென்த்தை வந்து கேல்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, இதுக்கு தேவையான நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல போனால் ஒரு வெர்னியர் கேலிப்பர்ஸ் வேணும் நமக்கு. அதே மாதிரி ஒரு அலன் கீஸ் வேணும். ஓகே, சீலை வந்து நம்ம டைட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, இப்போ நம்ம ஸ்லீவை எடுத்தாச்சு. இந்த ஸ்லீவில் மார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன கோடு மாதிரி தெரியும், நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணது. நீங்கள் எந்த சைட்லேருந்து இந்த டெப்த்தை கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா, கீ ஹோல் இருக்கும். எந்த சைடு, ஃபேஸிங் சைடு, இம்பலர் ஃபேஸிங் சைடில் வந்து கீ ஹோல் இருக்கும். அந்த சைட்லேருந்து தான் வந்து டெப்த்தை வந்து கேல்குலேட் பண்ணணும். ஓகே, இந்த டெப்த்தை மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54 mm வந்திருக்கும். ஓகே, இந்த 54 mm வந்து ஈச் அண்ட் எவ்ரி வேல்யூ வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கேல்குலேஷன் பண்ணுறதுக்காக தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லீவோட ஃப்ரீ அந்த லென்த்து வந்து மெஷர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பேக் சைடில் இருக்கிற ஸ்டஃபிங் பாக்ஸ், இந்த வந்து ஸ்டஃபிங் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த சீலோட ஸ்டேஷ்னரி பார்ட் உட்கார இடம். ஓகே, இந்த பார்த்திங்களா, இது உள்ளே வந்து இருக்கிறது தான் வந்து ஸ்டேஷ்னரி சீல்னு சொல்லுவாங்க. நம்ம ஷாஃப்ட்டு ஸ்லீவில் உட்கார்றது பார்த்திங்கன்னா ரொட்டேட்டிங் சீல். அது இந்த ஸ்டேஷ்னரியோட டெப்த்தும் நம்ம கேல்குலேட் பண்ணோம். இந்த டெப்த்து கேல்குலேட் பண்ணும்போது 4 சைட்ஸும் 4 சைடும் வந்து எவ்வளோ ஈக்குவலாக வருதான்னு பார்க்கணும். எதுக்காக அப்படின்னா, உள்ளே இருக்கிற ஸ்டேஷ்னரி சீல் சரியாக உட்காரணுன்னா கூட உங்களுக்கு அந்த வேல்யூ வந்து கரெக்டாக வராது.
ஓகே, இப்போ 4 சைட்ஸ் ஈக்குவலாக வந்து நமக்கு பண்ணு பார்க்கும்போது ஒரு 10 mm வருது. ஓகேங்களா, அந்த 10 mm கூட நம்ம என்ன பண்ணோம்னா அது கேஸ்கெட் நம்ம உள்ளே வச்சு டெஃப்லான் ஒரு கேஸ்கெட் வச்சுருப்போம். அந்த டெஃப்லான் கேஸ்கெட்டோட திக்னஸையும் நம்ம மெஷர் பண்ணணும். பண்ணும்போது இப்போ இது ரெண்டும் நம்ம ஆட் பண்ணிப்போம். ஓகேங்களா, 10 mm ஸ்டேஷனரி டெப்த்து ப்ளஸ் 1 mm கேஸ்கெட், டோட்டலாக நமக்கு எவ்வளோ வந்திருக்கு 10 + 1 11 mm. ஓகே, அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா மெக்கானிக்கல் சீலோட இது ரோட்ரி சீல். ஓகே, கொஞ்சம் அந்த கிளாண்டில் பார்த்தது ஸ்டேஷ்னரி, இது ரோட்ரியோட ஃபுல் லென்த் கால்குலேட் பண்ணோம் வித்தவுட் எனி கம்ப்ரெஷன். ஃபுல் லென்த் சொல்லுவாங்க, இதான் மேக்ஸிமம் லென்த். இந்த லென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60, ஆக்சுவலி 66 இல்லை 60 வரும். ஓகே, 60 mm லென்த்து வந்து நம்ம அதில் வந்து கிடச்சிருக்கு நமக்கு ஃபுல்லாக. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதை கம்ப்ரெஸ் பண்ணி ஃபுல் கம்ப்ரெஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல் கம்ப்ரெஷனில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 43.5 mm வந்திருக்கு. ஒன்று ஃபுல் லென்த் எடுத்திருக்கோம், ஒன்று கம்ப்ரெஷன் லென்த். இப்போ இந்த ரெண்டு இதை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ ஒன்று வரும், கிட்டத்தட்ட ஒரு ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு 54.11 அதை நம்ம கேல்குலேட் பண்ணுறோம்ல. 54 வந்து ஃப்ரீல இருந்து நம்ம ஸ்லீவில் எடுத்தது, 11 வந்து நம்ம ஸ்டேஷ்னரி பார்ட்டு டெப்த் எடுத்தது. அது கேல்குலேட் பண்ணும்போது அது ஒரு வேல்யூ வரும், 65 கிட்ட வரும். அடுத்து வந்து சீல் வந்து கம்ப்ரெஸ் பண்ணாமல் 60 கம்ப்ரெஸ் பண்ணி 43.5, டோட்டல் 16.5 வந்து நமக்கு அந்த கம்ப்ரெஷனோட லென்த் வந்திருக்கு. ஓகே, அது 16.5 லென்த் இருக்குது பார்த்தீங்களா. நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிவைட் பை 2 போடுவோம். எதுக்காக அந்த 16.5 டிவைட் பை 2 போடுறோம் அப்படின்னா நம்ம ஃபுல் லென்த்தில் எப்பவுமே சீல் இருக்காது, ஃபுல் கம்ப்ரெஷன்லேயே எப்பவுமே சீலை வைக்க மாட்டோம். நம்ம அதை ஒரு 50% ஆஃப் த கம்ப்ரெஷன் ரேஷியோ தான் நம்ம சீல் வைப்போம். அதனால தான் டிவைட் பை 2 போடுறோம். அப்படின்னா பாதி அளவு. பாதி அளவு அப்படின்போது 8.25 வந்திருக்கு. இந்த வந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சீலோட ஃபுல் இது நம்ம கேல்குலேட் பண்ணோம்ல, ஸ்லீவில் வந்து எவ்வளோ வந்திருக்கு 54 ப்ளஸ் அந்த டெப்த்து வந்து 11, டோட்டலாக 65. அந்த 65லேருந்து நம்ம நார்மல் சீலோட லென்த்து நம்ம மைனஸ் பண்ணுறோம். 60 மைனஸ் பண்ணும்போது 5 mm வந்து நமக்கு வருது. இந்த 5ஓட சேர்த்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சீலோட கம்ப்ரெஷனோட வந்த மெஷர்மெண்ட் 8.25 அப்படின்றத நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 13.25 அந்த mm வந்து நம்ம ஸ்லீவில் சீலை செட் பண்ண போகிறோம். சரிங்களா, 13.25ன்றது ஸ்லீவில் செட் பண்ண போகிறோம், அதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம 13.25 வந்து வெர்னியரில் வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. செட் பண்ணிவிட்டு ஸ்லீவில் இருக்கிற கீ ஸ்லாட் இருக்கிற சைடில் வந்து நம்ம சீலை வந்து உள்ளே போட்டுடணும். ஓகே, கீ ஸ்லாட்டில் இருக்கிற சைடில் தான் நம்ம கேல்குலேட் பண்ணோம். ஓகே, அந்த 13.25 வந்து வெர்னியரில் செட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த சீலை வந்து அங்கே 13.25 லென்த்தில் வச்சுட்டு நம்ம அந்த அலன் கீஸை வந்து டைட் பண்ணிடணும். 4 பக்கமும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துட்டு பண்ணணும், இல்லைனா மிஸ்அலைன்மெண்ட்டில் சீல் உட்காந்துருக்கும். ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்லீவை வந்து டைரெக்டாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஷாஃப்ட்டில் செட் பண்ண போகிறோம். ஷாஃப்ட்டில் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஸ்டஃபிங் பாக்ஸ்குள்ளே உட்கார வச்சுட்டு சரிங்களா. இப்போது நமக்கு உள்ளே வந்து மெக்கானிக்கல் சீலை வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணியாச்சு. ஆஸ் பர் மெஷர்மெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம உள்ளே வந்து சீலை வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இப்போது எப்போ நமக்கு இந்த கம்ப்ரெஷன் தெரியும், இந்த கம்ப்ரெஷன் வந்து உள்ளே வச்சுருக்க சீல் வந்து அந்த நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா 8.25 கிட்ட 8.65 கிட்ட ஒரு வேல்யூ வந்துல்ல, அந்த வேல்யூ எப்போ தெரியும் அப்படின்னா இம்புலரை வந்து நீங்கள் ஃபிட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கம்ப்ரெஷன் ஒன்று கொடுக்கும், ஒரு ஸ்ப்ரிங் ஆக்ஷன் லோடு ஒன்று கிடைக்கும். அந்த ஸ்ப்ரிங் ஆக்ஷன் லோடு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 13.something வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா அந்த வேல்யூ. ஓகே, நீங்கள் இப்போது நார்மலாக இருக்கும்போது நீங்கள் எந்த லென்த்தில் வந்து அந்த ஸ்லீவில் அந்த சீலை வந்து வைக்கணுன்றது வந்து நார்மலாக தெரியாது. பட் இந்த மாதிரி கேல்குலேஷன் பண்ணி வைக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு அது ஈஸியாக வந்து உங்களுக்கு ஃபிட் ஆகும். இதுதான் எக்ஸாக்ட் கேல்குலேஷன் டெக்னிக் ஃபார் சென்ட்ரிஃபியூகல் பம்போட சீல் கேல்குலேஷன். சரிங்களா, மெக்கானிக்கல் சீல் கேல்குலேஷன். இது வந்து இப்போது சிங்கிள் மெக்கானிக்கல் சீல், இதில் மல்டி ஸ்ப்ரிங் சீல் இருக்குது, வேறு டிஃப்ரெண்ட் சீல்ஸ் நிறைய இருக்குது. எல்லாத்துக்கும் இதே மாதிரி ப்ரொசீஜர் தான், சேம் ப்ரொசீஜர். ஸ்லீவை வந்து கேல்குலேட் பண்ணோம். ஸ்லீவை கேல்குலேட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற டெப்த்து, எண்டு பிளேட்டோட டெப்த்து கேல்குலேட் பண்ணோம். அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் சீலோட ஃபுல் லென்த் கேல்குலேட் பண்ணோம். அதுக்கப்புறம் அதை கம்ப்ரெஷன் லென்த் எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கிட்டு நமக்கு எவ்வளோ கேப் இருக்கோ அந்த கேப்புக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ரெஷனை நம்ம செட் பண்ணணும். ஓகே,
இப்போ சீல் ஃபிட் பண்ணியாச்சு, எண்ட் பிளேட் ஃபிட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பேக் பிளேட்னு சொல்லுவாங்க. இந்த பேக் பிளேட் வந்து இம்பெல்லரோட பேக் பிளேட் ரொம்ப முக்கியமானது ஒன்று. கரெக்டாக ஃபிட் பண்ணுங்கள். ஃபிட் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்ப்ரெஷன் தெரியுது பார்த்தீங்களா, ஸ்ப்ரிங் ஆக்ஷன் கம்ப்ரெஷன், அந்த கம்ப்ரெஷன் தான். இதுவே நீங்கள் டோட்டலாக வந்து நமக்கு வந்தது ஒரு 8 பாயிண்ட் எவ்வளோ வந்தது, சாரி 8 இல்லை 16 கிட்ட வந்திருக்கும் நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு கம்ப்ரெஷன். வித்தவுட் கம்ப்ரெஷன் வித் கம்ப்ரெஷன் மைனஸ் பண்ணிங்கன்னா 16 கிட்ட ஒரு வேல்யூ வந்திருக்கும். நீங்கள் அந்த வேல்யூ வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சீல் வந்து இந்த கம்ப்ரெஷன் ரேஞ்சே உங்களுக்கு கிடச்சிருக்காது. ஏன்னா உள்ளே வந்து ஃபிட் ஆகிடும் ஆக்சுவலாக. ஓகே, ரொம்ப சீல் உள்ளே இருக்கும், உங்களுக்கு இந்த மாதிரி கம்ப்ரெஷன் வைக்கவே முடியாது, ரொம்ப சீல் உள்ளே போயிடும். அதனால தான் ஆஃப் ஆஃப் த பார்ட் எடுப்பாங்க, அந்த கம்ப்ரெஷனில் ஆஃப் ஆஃப் த பார்ட் எடுத்து இதில் வைப்பாங்க. ஓகே, ஒன் சீல் இதெல்லாம் ஃபிட் பண்ணி முடித்தோடனே, இம்பெல்லர்லாம் ஃபிட் பண்ணி முடித்தோடனே அதோட ஐயில் இருக்கிற இம்பெல்லர் ஐயில் இருக்கிற போல்ட்டை வந்து நல்லா டார்க் கொடுத்து டைட் பண்ணுங்கள். பட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்க் ரெஞ்ச் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், மெக்கானிக்கல் சீல் ஃபிட்டிங் வந்து முடிஞ்சு போச்சு. இது ரொம்ப ஆக்சுவலி ரொம்ப ஈஸி தான், பட் ப்ராப்பராக பண்ணணும். நார்மலாக ட்ரையில் வந்து பம்பை எப்பவுமே ரன் பண்ணாதீங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.